We'll discuss here with respect to the types of problems on permutation. In the earlier video, we were discussing on the definition and the formula எப்படி arrive பண்ணோம், இதோட description எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு இருந்தோம். So subsequently, இங்க வந்து நம்ம different types, என்னென்ன மாதிரியான types of problems எல்லாம் expect பண்ணலாம். And different types of permutation கூட சொல்லலாம். It's not like different types of problems, different types of permutation. That is formula one நம்ம கொஞ்சம் கொஞ்சமா derive பண்ண போறோம். First one is a basic one. Okay, type 1. Let me have this as type 1. Which is basic type. Basic type na ஒரு வேர்ட் கொடுத்துருவாங்க, அந்த வேர்டை வச்சு எத்தனை டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம், இல்லைனா 2 ஆல்ஃபபெட்ஸ் வச்சு எத்தனை டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ணலான்னு கேட்பாங்க. ஸோ லெட் மீ ஹேவ் த வேர்ட் சிங்கர், SINGAR. ஓகே, இட்ஸ் அ வெரி பேசிக் ப்ராப்ளம். ஓகே, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கேட்பாங்க. எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் given is n is equal to 6. டிஃபைன் பண்ணிக்கோங்க, என்னங்கிறது என்னது, எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் கொஸ்டின் இருக்கிறது. ஸோ n is equal to 6. your question may be arrange a 2-letter word. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் எடுக்கிறேன். arrange a 2-letter word. அப்போ 2-letter wordனா we can take any 2 letters னு அர்த்தம். ஓகே, can take any 2 letters. if you try this logically, 2 டேஷ் இருக்கு, அரேஞ்ச்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. அப்போது இங்கே வந்து நான் 6 waysல அரேஞ்ச் பண்ணலாம். தட் இஸ் ஐ கேன் ஹாவ் S or I or N or G or A or R. ஓகே, ஸோ எத்தனை வேஸில் நான் அரேஞ்ச் பண்ணலாம்னா 6 waysல அரேஞ்ச் பண்ணலாம். அண்ட் இன்டு we know the basic assumption that repetition is not allowed. In case N இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா the remaining left out alphabets will be S or I or G or A or R. So left out will be 5 ways of arranging. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 30 waysல அரேஞ்ச் பண்ணலான்னு போடலாம். ஓகே, இங்கே அரேஞ்ச் 2-letter வேர்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இதுதான் ஹிண்ட்டு நீங்கள் ஆர் என்னன்னு டிசைட் பண்ணுறதுக்கு. ஹியர் R is equal to 2. ஆர் என்னன்னு நீங்கள் ஃபைன் பண்ணணும். எப்போவுமே எந்த ஒரு கொஸ்டின் இருந்தாலும் என்ன ஆர் என்னன்னு ஃபைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஃபைன் பண்ணும்போது you can use this relation. You can use this relation as your hint. ஆரோட நேச்சர் எப்படி இருக்கும், less than or equal to n இருக்கும். நீங்கள் ஆர் சூஸ் பண்ணது எப்படி இருக்கணும், கட்டாயமாக 6 விட கம்மியாக தான் இருக்கணும். ரைட், இப்படி பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபார்முலையில் அரேஞ்ச் பண்ணலாம். ஃபார்முலையில் என்னது, NPR. The formula NPR is equal to n factorial, which is 6 factorial divided minus n minus r factorial. So n factorial 6 factorial divided by 6 factorial divided by 6 minus 2 factorial, right? Which is 6 factorial divided by 4 factorial. Okay, 6 factorial and I expand பண்ணி காமிக்கிறேன். 6 into 5 into 4 into 3 into 2 into 1. Factorial notation or the definition is start with 6, go up to 1. Okay, divided by 4 into 3 into 2 into 1. So if you check all these values will get cancelled. So endல என்ன இருக்க போதுனா 6 into 5. அதுதான் நம்ம இங்க பண்ணோம். இது definition, இது formula. அதான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணோம். definition படி பாத்தீங்கன்னா 2 factors இருக்கும். Okay, this is NP 6P2. அப்போ 2 factors இருக்கும். இது வந்து formulaல ஃபிட் பண்றோம். again அதே வேல்யூ தான் வர போகுது. So this will be nothing but 6 into 5 which is 13 ஃபிட் பண்ணலாம். இது சின்ன நம்பராக இருக்கனால நீங்கள் அவ்வளோ பெருசாக நோட்டேஷன் போட்டிங்க. இல்லை இப்படியும் பண்ணலாம். 6 factorial can be written as 6 factorial by 4 factorial. இல்லையா, 6 factorial can be written as 6 into 5 into 4 factorial divided by 4 factorial. எப்படி இருந்தாலும் கேன்சல் தான் பண்ண போகிறீங்க. ஸோ கேன்சல் 30 ways. இப்படியும் பண்ணலாம். சி, ஒரு சில கேசஸில் இப்படி ஃபாலோ பண்ணுறது ஈஸி, ஒரு சில கேசஸில் இப்படி போடுறது ஈஸி. நம்பர்ஸ் வந்து சின்னதாக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூல் மேபி ஆஸ்ட் ஃபார் n வேல்யூ, இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க ப்ராப்ளமில். அப்போ இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம் வேர் த வேர்ட் சிங்கர் இஸ் கிவன். ஓகே, நீங்கள் இங்கே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா SINGAR ஆல் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, கொஸ்டின்லேயே ரெப்படிஷன் இல்லை. இட்ஸ் அ வெரி பேசிக் ப்ராப்ளம். இட்ஸ் அ வித்தவுட் ரெப்படிஷன். ஓகே, கொஸ்டின்லேயே ரெப்படிஷன் இல்லை, without repetition. Okay, now let me have another question here under the same type 1 basic problem da idu enna. Let me take the word academy, singer academy. Okay, inga singer la all are different. inga academy la pathina A and A 2 A இருக்கு. இந்த மாதிரி repetition இருக்குன்னு அர்த்தம். repetition இருந்தா என்ன பண்றது, again go for defining what is n and r. n is equal to what னு பாருங்க, 1 2 3 4 5 6 7. A 2 வாட்டி இருக்குன்னா 2 வாட்டியும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. A டிஃப்ரெண்ட் ஆல்ஃபபெட்டா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க, சி என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் given, எல்லாமே கவுண்ட் பண்ணிக்கிறது பெட்டர். A 2 வாட்டி இருக்குன்னு சொல்லிட்டு 6 எல்லாம் போட வேண்டாம், அது நமக்கு ஆன்சர்ல பாத்துக்க வேண்டிய விஷயம். So this is n is equal to 7. I want to arrange all the alphabets here. அப்ப R 7. Am I right? Is it okay? N 7, R 7.
எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணோன்னா this can be done as NP-R ways, which is NP-N ways. அப்போ ஆரும் என்னும் சேமாக இருந்ததுன்னா we can write this as n factorial. So this can be done in n factorial ways in general. Okay, but now happens ரெண்டு வாட்டி a ரிப்பீட் ஆகுது, ரெண்டு வாட்டி a ரிப்பீட் ஆனால் எத்தனை வாட்டி ரெப்படிஷனுக்கு அதை வச்சு நான் டிவைட் பண்ணும். டிவைட் பை 2 ஃபேக்டோரியல். டிவைட் பை 2 ஃபேக்டோரியல். a ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு a. இன்கேஸ் வேறு ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, அது ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னா அதுவும் வச்சு நீங்கள் டிவைட் பண்ணும். லெட் மீ ஹேவ் த வேர்ட் Calcutta. Calcutta இங்கே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா C இஸ் கெட்டிங் ரிப்பீட்டட் ட்வைஸ் இல்லை. A பாருங்கள் ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகுது. T ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகுது. ஏகப்பட்ட ரெப்பிட்டேஷன்ஸ் இந்த மிசிசிப்பி மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் கண்ணாபின்னா ரிப்பீட் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி CAT எல்லாம் ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னா நார்மலாக இந்த Calcuttaங்கிற வேர்டு எப்படி டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 8 லெட்டர் வேர்டு. 1 2 3 4 5 6 7 8 லெட்டர் வேர்டு. ஸோ திஸ் கேன் பி டிஃபைன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு 8 ஃபேக்டோரியல் வேஸ் நார்மலாக. பட் இங்கே C ரிப்பீட் ஆகுது, A ரிப்பீட் ஆகுது, T ரிப்பீட் ஆகுது. ஸோ சியோட ரெப்படிஷனுக்காக 2 ஃபேக்டோரியல். ஓகே, ஏயோட ரெப்படிஷனுக்காக 2 ஃபேக்டோரியல், T-ஓட ரெப்படிஷனுக்காக 2 ஃபேக்டோரியல். ஸோ ஐ டிவைட், விச் மீன்ஸ் தட் ஐம் ரிமூவிங்னு அர்த்தம். ஏன் இது பண்ணணும்? ஏற்கனவே நம்ம பெர்முட்டேஷனில் பேசிக் அசம்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா there should be no repetition பார்த்தோம். இங்கே கொஸ்டின்லேயே ரெப்படிஷன் இருக்குது. See for example, I have Calcutta. இந்த மாதிரி ரெப்படிஷன் இல்லாமல் நான் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? I will have this Calcutta. Okay, Calcutta. This is also Calcutta. Can you find any difference here? அதுவும் Calcutta தான் ரீட் பண்ணுவீங்க, இதுவும் Calcutta தான் ரீட் பண்ணுவேன். ஆனால் நான் சின்னதாக மாற்றிருக்கேன். என்ன தெரியுமா? இதை C1 இது C2 நேம் பண்ணிக்கிட்டா இங்கே C2 போட்டால் இங்கே C1 போட்டேன். சில்லியாவில் ரெண்டுமே சேம் தான். இஃப் ப்ரொனவுன்ஸ் யூ கெட் த சேம் ப்ரொனவுன்சியேஷன். இதுவும் Calcutta தான், இதுவும் Calcutta தான் சொல்லுவீங்க. இந்த C2 எடுத்து இங்கே போட்டு இங்கே C1 இங்கே எடுத்து போட்டோன்னா ஐம் நாட் கெட்டிங் அ டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட். அப்போ பெர்முட்டேஷனுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுலாம் நம்ம பேசணும். அப்போ இந்த சேம் அரேஞ்ச்மெண்ட் ஏன் வந்ததுன்னா பிகாஸ் 2 C's were there. அதே மாதிரி ரெண்டு வாட்டி A, I take this another Calcutta. இந்த Calcutta எப்படி வந்ததுன்னா இந்த A மாற்றி போட்டிருக்கேன். This is A1, this is A2. I am having A2 here, A1 here. இதுவும் அகேன் சில்லியாக தானே இருக்குது. ஐம் நாட் கெட்டிங் அ டிஃப்ரெண்ட் நியூ அரேஞ்ச்மெண்ட். அதே அரேஞ்ச்மெண்ட் எனக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு வரக்கூடாது, ரெப்படிஷன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஐ எம் டிவைடிங் ஆல் பை 2 ஃபேக்டரியல் அல்ல வாட் எவர் இட் இஸ். சம்டைம்ஸ் 3 times ரிப்பீட் ஆகுதுன்னா ஐ டிவைட் பை 3 ஃபேக்டோரியல். சம்டைம்ஸ் 10 times ரிப்பீட் ஆகுதுன்னா ஐ டிவைட் பை 10 ஃபேக்டோரியல். இதை ஜென்ரலாக ஃபார்முலாவில் ஃபிட் பண்ணோன்னா n is equal to p னு வச்சுக்கலாம். that is p number of alphabets are there which can be done by n வச்சுக்கலாம். okay, let me have this as n. groupings பண்ணும்போது வேணா இது p இது q இது r னு வேணா குரூப் பண்ணிக்கிறேன். okay, டோட்டலாக n வச்சுக்கலாம், ஏன்னா n கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். so totally I have n factorial, okay, divided by c is repeated 2 number of times or 3 number of times, which is p, divided by p factorial. a is repeated q number of times, so q factorial. R is repeated, that is T is repeated 2 number of times, so R factorial. So if it happens a normal problem, not directly you can use n factorial, but repetitions இருக்கும்போது நான் remove பண்ணணும்னா I had to go for this formula n factorial divided by P factorial, Q factorial, R factorial. So in the case of basic problem, so let me have here, in the case of basic problem, this is n factorial divided by P factorial, Q factorial and R factorial. எப்பனா repetitions questionல இருக்கும்போது, if repetitions are there in the question, if repetitions are there in the question itself. okay, இந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபைன், this is ஃபர்ஸ்ட் டைப்பில் பேசிக் ப்ராப்ளம். அந்த பேசிக் ப்ராப்ளமில் ரெப்படிஷன் இருந்தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். லெட் மீ கோ ஃபார் த செகண்ட் கேஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப்பில் நான் செகண்ட் டைப்லேயும் பார்த்துட்டேன். ஓகே, so kindly excuse, this is type 2. I am just discussing along the same ஒரே ப்ராப்ளம் வச்சு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். so this is third and this is fourth. this is type 1 and this is type 2. repetitions ஓட நான் சேர்த்து பார்த்துட்டேன். ரைட், ஓகே, let me go for the next case. circular permutation பார்க்கலாம். circular permutation வந்து என்னன்னா, நார்மலாக நம்மளோட அசம்ஷனில் என்ன நம்ம பெர்முட்டேஷனில் அசம் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் அசம்ஷன் நோ ரெப்படிஷன் நான் பார்த்துட்ருக்கோம், நோ ரெப்படிஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகே, செகண்ட் அசம்ஷன் எப்போவுமே அரேஞ்ச்மெண்ட்னாலே ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் தான். ஒரு ஃபோட்டோகிராஃபில் நிற்க வைக்கிறது, ஒரு லைனில் நிற்க வைக்கிறது, இப்படி தான் பார்ப்போம். ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இங்கே நம்ம நெக்ஸ்ட் கேஸில் பார்க்க போகிறது
சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்னா நான் நார்மலாக நிற்க வைக்கிறது பதிலாக சர்க்கிளில் நிற்பேன். இந்த ரவுண்ட் டேபிள் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கேஸ் தான் வந்து நம்ம 5th, தட் இஸ் 3rd டைப் இது. ஓகே, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ லெட் மீ ஹாவ் a discussion on this for circular permutation. இது சர்க்குலர் காம்பினேஷனில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஏன்னா அரேஞ்ச்மெண்ட் பற்றியே வராது. நீங்கள் ரெக்டாங்குலராக உட்காருவீங்க, சர்க்குலராக உட்காருவீங்க. ஆக்சுவலி ரெக்டாங்குலர் பெர்முடேஷன் கூட இருக்குது, நம்ம சிலபஸில் இல்லை.